إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمد عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري وأحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகும். அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களோடு வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் இன்னும் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்வில் எல்லா நிலையிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அப்படிப்பட்ட நன்மக்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவிலே குழுவி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் ஏகருடைய சாந்தியும் சமாதானமும் மற்ற பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எந்த ஒரு உரையை நிகழ்த்த துவங்கினாலும் அல்லாஹுவை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்வார்கள். அதற்கு பின்பு ஒரு சில வகி செய்திகளை கொண்டு இறை செய்திகளை கொண்டு அந்த மக்களை எச்சரித்து விட்டு அந்த உரையை துவங்குவார்கள். அந்த அடிப்படையில் எந்த இறை செய்தியை கொண்டு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மக்களை எச்சரித்தார்களோ அதே இறை செய்தியை கொண்டு என்னையும் உங்களையும் எச்சரித்தவனாக இந்த உரையை துவங்குகின்றேன். மனிதர்களே, அவனே ஒரே ஒரு மனிதனிலிருந்து உங்களை படைத்து அதிலிருந்து அதனுடைய ஜோடியை உண்டாக்கி அவை இரண்டின் மூலம் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருக செய்த அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். இரத்தபந்த உறவுகளை சீர்குலைப்பதிலிருந்து எந்த அல்லாஹுவின் பெயரை கூறி ஒருவர் மற்றவரிடம் உரிமை கோருகின்றீர்களோ அந்த அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். சின்னமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுவை அஞ்சுங்கள். மேலும் உங்களுடைய பேச்சுக்களை நேர்மையானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுடைய செயல்களை சீர்திருத்தி விடுவான், குற்றங்களை மன்னிக்கவும் செய்வான். யார் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்து விட்டாரோ அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வேதமாகும். வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கமாகும். யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதுமையை புகுத்துகின்றாரோ அது காரியங்களில் மிக கெட்ட காரியமாகும். ஒவ்வொரு கெட்ட காரியமும் நூதனமாகும், ஒவ்வொரு நூதனமும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகில் கொண்டு சேர்க்கும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் இந்த உலகத்தில் மனித குலத்தை படைத்து அதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் அந்த மனித குலம் செழித்து வாழ்வதற்கான அனைத்து வழிவகைகளும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த மனிதன் பல்வேறு விஷயங்களை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றான். அப்படி அவன் தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று தான் அதிகாரமிக்க பதவிகளில் அமர வேண்டும், ஆட்சிகளை கைப்பற்றி ஆட்சி செய்ய வேண்டும் என்று மனிதன் விரும்புகின்றான். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஆட்சியும் அதிகாரமும் உடையவர்கள் அவர்கள் நினைத்ததை செய்ய முடிகிறது. அதை பார்க்குறான். ஆட்சி அதிகாரம் இருந்துச்சுன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுறான், யாரும் ஒன்றும் செய்ய முடியலை. அதுபோல் அவன் எதை இலக்காக வைத்து போகின்றானோ அதை நிச்சயமாக அடையவும் முடிகின்றது. ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடியவர்களிடத்திலே அவர்கள் இலக்குகளை வேண்டியதை அடைந்து கொள்ளவும் முடிகின்றதை பார்க்கின்றோம். அதனால தான் நம்ம இந்த சமூகமும் எப்படி இருக்குது, இந்த ஆட்சியின் மீதும் அதிகாரத்தின் மீதும் அதிகமான ஆவல் கொண்ட மக்களாக இருக்கணும். நமக்கு என்ன செய்யும், மக்களோட சொல்கிறோம், நம்ம என்ன செய்யும், அதிகாரமிக்க பதவிகளில் இப்போ அமரணும், அரசாங்க பதவிகளில் அமர வேண்டும், அதற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நம்மளே ஆர்வப்படுத்துகிறோமா இல்லையா? அதற்கு காரணம் என்ன? எதையும் இலகுவாக செய்துவிட்டு போக முடியும், எந்த இலக்கையும் இலகுவாக அடைந்து விட முடியும். இதுதான் அதற்கு காரணம்.
நாமும் என்ன செய்கிறோம்? அரியணை ஏற வேண்டும், அதிகாரத்தில் அமர வேண்டும் என்று ஆசைப்படுறோம். இதுவெல்லாம் மனித குலத்தின் ஆசையாக இருக்கின்றது, இந்த சமூகத்தின் ஆசையாகவும் இருக்கின்றது. ஆனால் ஆட்சி அதிகாரங்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் மிக ரத்தின சுருக்கமாக மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கின்றான். 3வது அத்தியாயம் 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவே ஆட்சியின் அதிபதி, அவன் நாடியோருக்கு ஆட்சியை கொடுக்கின்றான், நாடியோரிலிருந்து அந்த ஆட்சியை எடுத்துகின்றான், அவன் நாடியோரை கண்ணியப்படுத்துகின்றான், நாடியோரை இழிவுபடுத்துகின்றான், நலவு முழுவதும் அல்லாஹ்விடமே உள்ளது, அவன் அனைத்து பொருட்கள் மீது ஆற்றலுடையவன் அப்படின்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கின்றான், அவன் தான் ஆட்சி அதிகாரம் சொல்லுவோம். நம்ம அடிக்கடி ஓதுறோமா இல்லையா? லகுல் முல்கு வலகுல் ஹம்து, ஆட்சி உனக்குரியது, புகழ் உனக்குரியது. ஓதுறோமா இல்லையா? பல தருணங்களிலே இந்த போன்ற பிரார்த்தனைகளை, துவாக்களை, அல்லாஹுவை புகழ்வதை அல்லாஹ்விடத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா நிலையிலும் ஆட்சி அல்லாஹுக்குரியதுமே அல்லாஹ் பறைசாற்றுகின்றான். நான் யாரை விரும்பி யாருக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றனோ அவனுக்கு ஆட்சியை கொடுப்பேன். இந்த சூழலெல்லாம் எப்படி இருந்தாலும் சரி, வெறும் 80% மக்கள் ஒருவரை ஆதரித்து 80% மக்கள் ஒருவரை எதிர்த்து வெறும் 20% பேர் ஆதரித்தா கூட நான் அவனுக்கு ஆட்சின்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஏதோ ஒரு வழியில் ஆட்சியை கொண்டு கொடுத்துருவேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். அதுதான் எல்லாம் சொல்கிறாங்க. நான் ஆட்சியை கொடுப்பது எதற்காக தெரியுமா? நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது, நான் கண்ணியப்படுத்துவதற்காக தான் உங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கேன்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது. ஒரு மனிதனை இழிவடைய வேண்டும் என்று சொன்னாலும் அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பேன் அப்படிங்கிறான். அப்போ ஆட்சி அதிகாரம் என்பதெல்லாம் மனிதர்களுக்கு உட்பட்டதல்ல, அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், ஆட்சி அதிகாரத்தின் மீது நம்ம என்ன செய்கிறோம்? ஆவல் கொண்ட மக்களாக இருக்கிறோம். இந்த சமூகம் ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற முயற்சிகளை செய்வதை பார்க்கின்றோம். ஆனாலும் என்ன நடக்குது? நம்ம ஒரு படி மேலே ஏறி போனால் நம்ம 4 படி கீழே இறக்கி விட்றோம். நமக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வழங்கக்கூடிய உரிமைகளை பறிச்சுட்டு போயிடுறோம். எண்ணற்ற விஷயம் நம்ம பார்க்குறதுல இன்றைக்கு பட்டியலிட முடியாது அந்த விஷயங்களை எல்லாம். அதனால் நமக்கே நல்லா தெரியும் எவற்றையெல்லாம் நம்ம இடத்திலிருந்து பிடுங்கப்பட்டுள்ளது. ஆனால் நம்ம மேலே போகணும்னு நினைக்கிறோம், நம்மளை கீழே இழுத்துறான். ஜாலியன்னா முளசருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணுறோம், நம்மளை இழுத்து ஒன்று கீழே போட்டுறோம். மறுபடியும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறோம், மறுபடியும் கீழே இழுத்து போட்டுறோம். இதுதான் நடக்குது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? அதிகாரத்தை அடையணும், ஆட்சியை அடையணும்னு நினைக்கிறோம். நமக்கு இது போன்ற விஷயங்களை நாம் அடைவதற்கு நாம் இடத்துல எவ்வளோ குறையாக எதை கருதுகிறோம்? நம்மளாம் ஒற்றுமையாக இல்லை, இந்த சமூகம் என்ன செய்யலை? ஒற்றுமையாக இல்லை. ஒற்றுமையாக இருந்தால் ஆட்சி அதிகாரத்தை இலகுவாக அடைஞ்சிடலாம், அதிகாரத்தை கைப்பற்றிவிடலாம் நினைக்கிறோம். அதே போல் கல்வி இல்லை நம்மகிட்ட, சரியான வேலை வாய்ப்புகள் நம்ம இடத்தில் இல்லை, ஆட்சி அதிகாரம் இல்லை. இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? இவையெல்லாம் இந்த சமூகம் அடையக்கூடிய சிரமங்களுக்கான காரணம் என்று நினைக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உன்கிட்ட கல்வி இருந்தாலும் சரி, கல்வி இல்லாவிட்டாலும் சரி, ஆட்சி இருந்தாலும் சரி, ஆட்சி இல்லாவிட்டாலும் சரி, இவையெல்லாம் ஒரு காரணமே அல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பல்வேறு வரலாறுகளை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 2 விஷயங்கள் உங்களிடத்தில் இருந்தால் உங்களுக்கு ஆட்சி, அதிகாரம், நிம்மதியான வாழ்வு எல்லாம் வந்துடும். நீங்கள் 2 விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் எத்தனை பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பேரரசராக இருந்தாலும் சரி, மன்னனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் தலைமுறையாக உங்களை வெல்வதற்கு எந்த ஒரு பேரரசுமே இல்லை என்று சொன்னாலும் சரி, 2 விஷயங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அல்லாஹ் உங்களை அழிச்சிடுவான். 2 விஷயங்கள் இருந்தால் ஆரம்பம் சிரமமாக இருக்கும், அதற்கு பின்பு அழகான ஒரு ஆட்சியையும் அதிகாரத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் கொடுப்பான். இது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய இறை வசனம் இருக்கு பாருங்க, அதை மறுப்பது, அதை வாழ்வில் பின்பற்றாமல் இருப்பது, ஏற்றுக்கொள்வோரை கேலி செய்வது, இறை வசனங்களை புறக்கணிப்பது. இது முதல் விஷயம். 2வது விஷயம் நபிமார்களை பொய்ப்பிப்பது, அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அல்லது ஏற்றுக்கொண்டாலும் அவர் கொண்டு வந்த கொள்கை என்ன செய்யறதில்லை, பின்பற்றாமல் இருப்பது, அவர் சொன்ன செய்திகளை புறக்கணிப்பது, அலட்சியம் செய்வது. இவையெல்லாம் ஒரு சமூகத்தில் இருந்தால், அந்த சமூகத்தில் கல்வி இருந்தாலும் சரி, அதிகாரம் இருந்தாலும் சரி, பணபலம் இருந்தாலும் சரி, ஆட்சி இருந்தாலும் சரி, அல்லாஹ் இந்த சமூகத்தை அழித்தே தீர்வுன்னு சொல்றோம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கால தவணை வரை அல்லாஹ் உங்களை விட்டு பார்ப்பான். இறை வசனத்துக்கு நீங்கள் கட்டுப்படுகின்றீர்களா? இறை தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்று நடக்கின்றீர்களா? பார்ப்பான் கொஞ்ச நாளைக்கு. அதனால் கட்டுப்பட முடியாது, என்னுடைய வாழ்வில் நான் ஏற்று நடக்க முடியாது, நான் கல்வியை அடைந்து விட்டேன், ஆட்சி அடைந்து விட்டேன், அதிகாரத்தை அடைந்து விட்டேன், பொருளாதாரத்தை அடைந்து விட்டேன், இதை கொண்டு என்னுடைய வாழ்வை தன்னிறைவாக்கி கொள்வேன், இந்த சமூகத்தை மேலே கொண்டு போய் நிறுத்தி விடுவேன் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், பல சமூகத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறான். நம்ம சுவாசிக்கிற காற்று இருக்குல்ல,
இந்த காத்துல உள்ள ஆக்சிஜனை மட்டும் எடுத்துட்டு அல்லாஹ் காற்றை அனுப்பிச்சோம். மந்த காற்றை அனுப்பினோம். அவர் வீடுகளில் எப்படி இருந்தாங்க? அப்படியே உறங்கி கொண்டு செத்து மடிந்திருந்தார்கள் எல்லாம் சொல்றான் இல்லையா? காத்துல இருக்க ஒரு பொருள் எடுத்துட்டான்ல, அவ்வளவுதான். ஆக்சிஜனை எடுத்துட்டு காத்து வரும். மந்த காத்துன்னு சொல்லுவோம், மந்த வாயுன்னு சொல்லுவாங்கல்ல. அதில் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் இருக்கு, அதெல்லாம் காத்து இருக்கும். நீங்கள் எத்தனை பொருளாதாரம் வைத்திருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரம் வைத்திருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த காத்து வரும்போது உங்களால் அந்த காத்தில் ஆக்சிஜனமே கலக்க முடியாது. இதுதான் அல்லாஹ் சொல்றான். நீங்கள் இறை வசனங்களுக்கு கட்டுப்பட வேண்டும், இறை தூதரை உண்மைப்படுத்த வேண்டும். உண்மைப்படுத்துவது என்றால் அவர் சொன்ன செய்திகளை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். இந்த இரண்டும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள் அழிவை சந்திக்க வேண்டும். அழிவு என்பது மேலிருந்து அப்படியே கொட்டும், அப்படியே கீழே இருந்து பூமி பிளக்கும் அப்படின்னா இல்லை. வேறொரு சமூகத்தை வைத்து இந்த சமூகத்தை கருவறுப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன செய்ய, சூரா ஆராஃப்ல 7வது அத்தியாயம் 59வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக அல்லாஹ் ஒரு 5 நபிமார்களை பற்றி பேசுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுறான், அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுறான், அதே மாதிரி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசுகின்றான். இப்படி 5 நபிமார்களை அல்லாஹ் என்ன செய்றான், பேசுறான். இந்த 5 நபிமார்களுக்கும் அல்லாஹ் இட்ட கட்டளை அந்த மக்களிடத்தில் அவர் என்ன பிரச்சாரம் செய்தார்கள், அதற்கு அந்த மக்கள் எப்படி மறுமொழி அளித்தார்கள், அதற்கு மறுமொழிக்கு பின்னால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த தண்டனை என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் பேசுறான். முதல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றான். அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது சொல்றான், நூஹ் என்ன பண்ணோம், அந்த சமூகத்திற்கு நாம் அவருக்கு தூதராக அனுப்பணும். அவர் போய் சொன்னார் அந்த மக்கள்கிட்ட, யா கௌமி இபுது யா கௌமி இதுபுல்லா மாலக்கும் மின் இலாஹி ஹைருஹா, நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை தவிர வேற எந்த ஒன்றையும் நீங்கள் வணங்காதீர்கள். என்னுடைய சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்கள், உங்களுக்கு அவனை தவிர வேற எந்த ஒரு கடவுளும் இல்லை அப்படின்னு சொன்னார். இதற்கு அவர்கள் பல்வேறு மறுமொழிகளை சொன்னாங்க. அந்த சம்பாஷணையெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஒரு ஜும்மாவில் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசணும். அதனால என்ன செய்யுங்க, அத்தியாயத்தை சொல்றேன். 7வது அத்தியாயம் 59வது வசனம் வீட்டில் போய் எடுத்து குர்ஆனை படிச்சு பாருங்க. இப்படி அவர்கள் சொல்லும்போது என்ன செஞ்சா, அவர்கள் மறுத்தார்கள். அந்த சமூகத்தை எல்லாம் அழிச்சான். அழித்ததற்கான காரணத்தை எல்லாம் சொல்கின்றான். அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்யுரைத்தார்கள், பொய்ப்படுத்தினாங்க. அவரை தூதரை ஏற்றுக்கல, அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றல. அப்ப என்ன செஞ்சோம், அந்த யார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த மக்களை கப்பல் ஏற சொல்லி காப்பாற்றிட்டோம். அது அல்லாது யார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரை மறுத்தார்களோ, யார் நமது வசனங்களை பொய்யென கூறினார்களோ அவர்களை மூழ்கடித்தோம் அல்லாஹ் சொல்றான். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பொய்ப்படுத்தி நபியாக ஏற்றுக்கொள்ளாமல் இறை வசனத்தை பொய்யென சொன்னாங்கல்ல, அவர்கள் எல்லாம் சொல்றான், நாம அவர்கள் மூழ்கடிச்சிட்டோம், அழிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்றான். இது ஒரு அது பெரிய வரலாறு சுருக்கத்தை நான் சொல்றேன். அவர் சொன்ன செய்தி, அதற்கு அவர்கள் கட்டுப்படாத விளைவாக என்ன பண்ண அல்லாஹ் அவர்கள் அழித்தோம்னு சொல்றான். அழித்ததற்கு காரணம் என்ன சொல்றான், நம்முடைய வசனங்களை அவர்கள் பொய்யென கருதினார்கள், அதான் காரணம், வேற ஒன்றும் காரணம் இல்லை. இன்றைக்கு நாம பார்க்கணும், இறை வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு உண்மைப்படுத்துகிறோம், உயிரோட்டமாக நம்ம வாழ்வில் வைத்திருக்கோம்னு பார்க்கணும். அதே போல அடுத்ததாக சொல்லி காட்டுகின்றான், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் சொல்றான். ஆது சமூகத்திற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிச்சினோம். அவங்களும் என்ன பண்ணாங்க, என் சமுதாயத்தினரே அல்லாஹ்வை வணங்குங்கள், உங்களுக்கு அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை என்று சொன்னார்கள். இது அவங்க செஞ்ச பிரச்சாரம். ஒரே வார்த்தை அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் குர்ஆனில். எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டதற்கு காரணம் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதுதான். அப்போ அதை சொன்ன உடனே அவர்கள் திருப்பி அதற்கு அந்த சமூக மக்கள் திரும்பி அவருக்கு பதில் சொல்றாங்க. திரும்பி சில விஷயங்கள் சம்பாஷணைகள்லாம் அவர்களுக்கிடையே சில காலம் உருண்டோடுது. அப்போ கடைசி என்ன செஞ்சிடான், அந்த கூட்டத்தாரை அழிச்சிடறான். அதற்கு அல்லாஹ் காரணம் சொல்றான், அவரையும் அவரோடு இருந்தோரையும் நாம் அருள் மூலம் காப்பாற்றினோம், நமது வசனங்களை பொய்யென கூறியவரை வேறறுத்தோம்னு அல்லாஹ் சொல்றான். நாம பார்க்கணும் வாழ்க்கையில் இந்த குர்ஆனை எந்த அளவுக்கு நாம் கடைபிடிக்கின்றோம். இறை வசனம் தானே இது, அல்லாஹ்விடத்தில் வந்த தூது செய்தி தானே இது. எதற்காக அல்லாஹ் அனுப்பிச்சான், நம்மளுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தான் அனுப்பிச்சு வச்சிருக்கான் அல்லாஹ். இதை இறைக்கு ஒரு தூதர் மூலம் இதை சொல்வதற்கு காரணம் என்ன, வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்பதுதான். இதற்கு முன்பு அனுப்பப்பட்ட தூதருக்கு அனுப்பப்பட்ட அதே இறை செய்தியை அவரோடு வாழ்ந்த மக்கள் அதை பின்பற்ற மறுத்ததின் காரணத்தினால் அவர்களை வேறறுத்தோம் நல்லா சொல்றான். இன்னைக்கு ஒரு சமுதாயம் எதிரியாக பாவிக்கக்கூடிய ஒரு சமூகம் வேற இருக்கும்போது நம்மளால தாங்க முடியல. அவர்கள் செய்யக்கூடிய அநீதிக்கு எதிராக அத்தனை பெரிய கொடூரமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் வேற இருந்தான்னா எப்படி இருக்கும்? காரணம் என்ன? வேற இருப்பதற்கான காரணம் இறை வசனங்களை பொய்ப்பித்தது தான். இறை வசனங்களை அவர்கள் மறுத்தனர், பொய்யென மறுத்தனர் சொல்றான் அல்லாஹ். அவர்கள் ஒருபோதும் இறை நம்பிக்கையாராக இருக்கவில்லைன்னு சொல்றோம். இறை நம்பி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம அல்லாஹ் தான் நம்புறோம் அப்படின்னு. அல்லாஹ்வை நம்புகிறோம், இறை நம்பிக்கையாளர் என்று சொன்னால் வெறும் நம்பிக்கை மட்டும் பத்தாது.
இறை வசனங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அதுபோன்று நம்ம செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இறை தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். அவர் கொண்டு வந்த செய்தியை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். இதுதான் இறை நம்பிக்கையின் வெளிப்பாடு. வெறுமனே நாங்களும் ஈமான் கொண்டோம், அல்லாஹ் ஈமான் கொண்டு இருக்கின்றது, தூயரை உயிருக்கு மேலாக மதிக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய போதனைகளை பின்பற்ற வேண்டும். போதனைகளை பின்பற்றாமல் நாங்கள் உயிருக்கு மேலாக மதிக்கிறோம் என்று சொன்னால் வெறும் வெட்டு வார்த்தையாக தான் இருக்கும். நாளைக்கு அல்லாஹ் இடத்துல இருக்கா ஏதாவது பயன் கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. அதே போல் அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை சொல்கின்றான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அதே தான் சொல்றார். அவரும் என் சமுதாயத்திலே அல்லாஹ்வை வணங்குங்கள். அல்லாஹ் பாருங்க, வரிசையா எல்லா நபிமார்களும் சொன்ன செய்தியை சொல்றான். ஒரே செய்தி தான், என் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு எந்த கடவுளும் இல்லை, எந்த இணையும் துணையும், துணை கடவுள், பெரிய கடவுள், சிறிய கடவுள் என்று எதுவுமே இல்லை. அதுபோல என்ன செஞ்சான், அவர்களுக்கு சோதனையாக ஒரு ஒட்டகத்தை இறக்கி வச்சான். அவர்களுக்கும் இடையே சில சம்பவங்கள்லாம் நடந்ததாக அல்லாஹ் சொல்றான். இறுதியாக அந்த சமூகத்தையும் அழித்ததாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அதற்கு காரணம் என்ன? அதையும் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எதை நம்பிக்கை கொண்டீர்களோ அதை நாங்கள் மறுக்கக்கூடியவர்கள் என்று அவர்கள் கர்வம் கொண்டு கூறினார்கள். யார் நம்பிக்கை கொண்டா? முன்னாடி வந்துருங்க, இடம் இல்லை, முன்னாடி வந்துருக்கு. யார் கர்வம் கொண்டா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டாரோ அந்த மக்கள் சொன்னார்கள், உங்களுக்கு இறைவசனம் இறக்கி வைக்கப்பட்ட இறைவசனம் இருக்குல்ல, அதை நாங்கள் மறுக்கிறோம்னு வெளிப்படையாக சொன்னான். நான் ஏற்றுக்க முடியாது, கர்வம் கொண்டு கூறினான்னு சொல்றான். அப்போ அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அதுபோன்று கூறினார்கள், அந்த ஒட்டகத்தையும் அல்லாஹ்வின் சோதனையாக வந்த அந்த ஒட்டகத்தையும் அவர்கள் கொன்றனர். அதனால் அவர்களை பூகம்பம் பிடித்து கொண்டது, அவர்கள் தமது வீடுகளில் முகக்குப்புற கிடந்தார்கள் சொல்றான். இப்போ இந்த சமூகத்தை அழித்ததுக்கு காரணம் என்ன? பல சமூகங்கள், பல தலைமுறைகள் எல்லாம் சொல்லி காட்டிகிட்டே வராங்க குர்ஆன்ல. அழித்ததற்கான ஒரே காரணம் அந்த இறை வசனங்களை மறுத்தது தான். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களுக்கு கட்டுப்படாமல் இருந்தது தான். அதே போல் அல்லாஹ் அடுத்த நபி சொல்றான், லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது சொல்றான், அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அவருடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக பெண்களை தவிர்த்து ஆண்களை எடுத்துக்கொண்டார்கள். அதெல்லாம் என்ன செஞ்சோம், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தாரை தவிர்த்து பாக்கி எல்லோரையும், லூத் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தாரை காப்பாற்றின ஒரு மனைவியை தவிர, அவர் மனைவி என்ன செஞ்சார், கெட்டவர்கள், வழிகெட்டவர்கள் ஒருவராய் ஆயிட்டார். அதனால் அவரை அழித்தோம், அவரை தவிர்த்து ஒரு குடும்பத்தினை காப்பாற்றினோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மீது கல்மலையை பொழிய செய்தோம். எதற்கு கல்மலையை பொழிந்ததாக அல்லாஹ் சொல்றான், இறை கட்டளைக்கு அவர்கள் கட்டுப்படவில்லை. உலக நியதிக்கு மாற்றமாக இறைவன் ஏற்படுத்தி வைத்த நியதியை தலைகீழாக புரட்டும் விதமாக வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். அதற்காக அல்லாஹ் சொல்றான், நாம் என்ன செய்தோம், அவர்களை அழித்தோம், கல்மலை அவர் மேல பொழிய செய்தோம். குற்றவாளிகளின் முடிவு என்ன ஆனது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டாமா? நல்லா கேட்கிறான். கவனிங்க, குற்றவாளிகளை எப்படி பிடித்தோம், எதற்காக அவர்கள் குற்றம் பிடிக்கப்பட்டார்கள் கவனியுங்கள், நல்லா சொல்றான். அப்போ இறை வசனங்களை மறுத்தது தான், இறை நெறியை மறுத்தது தான், தூதரை பொய்ப்பிடித்தது தான் இந்த சமூக மக்களை எல்லாம் அல்லாஹ் அழித்ததற்கான காரணம். அதே போல அல்லாஹ் சொல்றான். அடுத்து சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், தொடர்ச்சியாக சொல்கின்றான். சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் தன் மக்கள் என்ன சொன்னா அதையும் சொல்றான் அல்லாஹ், எனது சமுதாயத்தினரே அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேற கடவுள் இல்லை. அல்லாஹ்விடம் தெளிவான சாட்சி வந்திருக்கு பாருங்க, வேதம், அது உங்கள்கிட்ட வந்துருச்சு, அதுக்கு நீங்க கட்டுப்படுங்க. அளவு நிர்வைகளில் முழுமையாக்குங்கள், மக்களுக்கு குறைத்து விடாதீர்கள். பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்பு அதில் நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள். நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்றார். அவர் சொன்ன செய்தி அதான், அல்லாஹ்வை தவிர ஒரு கடவுள் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன், அவனை தான் நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனை என்று இந்த உலகத்தில் எந்த கடவுளும் இல்லை. அல்லாஹ்விடம் தெளிவான சான்று இறை வேதம் உங்களுக்கு வந்துருச்சு. இறை வேதம் வந்த பின்பும் நீங்க என்ன செய்யாதீங்க, அழிச்சாட்டியம் செய்யாதீர்கள், அளவு நிர்வையில்லை என்ன செய்யாதீங்க, தவறு செய்யாதீர்கள், மக்களுக்கு குறைத்து அளந்து கொடுக்காதீங்க, உலகம் எல்லாம் சீர்பட்ட பின்பு அதில் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள். நல்லா இந்த இது இறை கட்டளை சொல்றார். அதுக்கு என்ன பண்ணாங்க, அவர்கள் கட்டுப்பட மறுத்தனர், அல்லாஹ்வின் பாதையை கோணலாக்க முயன்றனர். அப்படி ஆணுகிறார் என்ன சொல்றான் அல்லாஹ், எனவே அவர்களை பூகம்பம் பிடித்து கொண்டது, அவர்கள் தமது வீடுகளில் முகம் கிப்பற கிடந்தனர் அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் எப்படி அல்லாஹ் கொடுக்குறான், விரும்பினவங்களுக்கு கொடுக்குறான். அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்போ கொடுக்குறான் அல்லாஹ், எப்பொழுது ஒரு சமூகம், ஒரு ஆட்சியாளன் இறைவனுக்கு கட்டுப்பட மறுக்கிறானோ, இறை வசனங்களுக்கு கட்டுப்பட மறுக்கிறானோ, இறை தூதர்கள் கொண்டு வந்த போதனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இறை தூதர்களை எப்போது பொய்ப்பிக்கவோ புறக்கணிக்கவோ செய்கின்றார்களோ அப்போது அல்லாஹ் நிச்சயமாக அந்த சமூகங்களுக்கு வேதனை இறக்குவான்.
என்பதைத்தான் இந்த வசனங்கள் மூலமாக அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான். உங்களுக்கு இதை ஒரு படிப்பினையாக ஆக்கி இருக்கின்றோம். இந்த படிப்பினைகளை நீங்கள் படித்து பாடம் படிக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் மீதும் வேதனை இறங்கும் என்பதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதற்கு வரிசையாக நபிமார்களை சொல்லணும். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்னாடி சொல்றான், இன்னும் பல நபிமார்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி பின்னாடி சொல்றான். அழித்த சமூகத்தை அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் அழிந்ததற்கான எல்லா காரணங்களும் காரணம் இதுதான். அவர்கிட்ட ஆட்சி இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, படைபலம் இருந்தது, பணபலம் இருந்தது, எல்லாம் இருந்தாலும் இறை வசனங்களுக்கு கட்டுப்படாவிட்டால், இறை தூதருக்கு கட்டுப்படாவிட்டால், எது உங்களிடத்தில் இருந்தாலும் இறைவன் புறத்திலிருந்து இழிவு வந்தே சேரும், வேதனை வந்து அடைந்தே தீரும். நமக்கு வேதனையாக கூட தெரியாமல் இருக்கலாம். நம்ம பார்க்குறோமா இல்லை? இன்னைக்கு இன்றைக்கு உலகத்தில் அன்று போல் வேதனைகள் வருவதில்லை. ஆனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் பிடிக்க வேண்டிய விதத்தில் பிடித்து கொண்டு தான் இருக்கின்றான். அப்போது நம்ம என்ன செய்யணும்? இந்த சமூகம் அது ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்று சொன்னால், ஆட்சி கட்டளையில் அமர வேண்டும் என்று சொன்னால், அதிகாரத்தில் மிகப்பெரிய பதவியில் போகணும் அப்படின்னா உலக காரணங்களுக்கான முயற்சி வேறு. அவையெல்லாம் இருந்தாலும் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு கட்டுப்படுதல் என்ற விஷயம் இல்லை என்று சொன்னால் எங்கே போனாலும் இழிவு தான். கலெக்டராகவே ஆனாலும் இறை சட்டங்களுக்கு கட்டுப்படலன்னு வச்சுங்க, இறை தூதர் கொண்டு வந்த வாழ்வியலுக்கு கட்டுப்படலன்னு வச்சுங்க, அல்லாஹ் அங்கே வச்சு இழிவுபடுத்தும். எத்தனை கலெக்டர்களை லஞ்சம் வாங்கி பிடிக்கிறான், உயர்ந்த பதவி, ரொம்ப சிரமப்பட்டு படித்து பெரிய பதவிக்கு போகிறான், பல்வேறு ஊழல் வழக்குகள் சிக்கி பதவி இழக்கிறார்களா இல்லையா? காரணம் என்ன? நாம் நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வேத வசனங்களிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இறை சட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும், இறை வகி செய்திக்கு கட்டுப்பட வேண்டும். அப்படி கட்டுப்படுதலில் தான் அல்லாஹ் மேன்மையை வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் பார்க்கறது இப்போதான் தெரியும், ரொம்ப இழிவாக இருக்கிற மாதிரி தெரியும், ரொம்ப வறுமையில் இருக்க மாதிரி தெரியும், ரொம்ப கஷ்டத்தில் இருக்க மாதிரி இருக்கும், சோதனையாக இருக்கும். ஆனால் நாளைக்கு மறுமை வாழ்க்கை இருக்குல்ல, அதில் அல்லாஹ் மிக உயரத்தில் கொண்டு வைத்து விடுவான். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாம் பகட்டாகவும் பெருமையாகவும் இந்த உலகமே பார்த்து மெச்சக்கூடிய அளவில் இருந்தால் இருக்கும். ஆனால் நாளைக்கு மறுமையில் என்ன கிடைக்கும்? அதனால ஒன்றும் கிடைக்காது. நரகத்தின் அடியில் கொண்டு போட்டுருவான் இறை சட்டங்களுக்கு கட்டுப்படலை அப்படின்னா. அப்போ என்ன செய்யணும்? வாழ்க்கையில் உயர் பதவிகளை அடைய வேண்டும் என்று சொன்னால், பதவிகளிலே அமர வேண்டும் என்று சொன்னால், ஆட்சி அதிகாரங்களை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் தேவை என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அவனுடைய தூதருக்கு கட்டுப்படணும். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் இந்த உலக இயல்பை எப்படி முயல வேண்டும் என்று வைத்திருக்கின்றானோ அப்படி முயற்சி செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். இப்படி முயற்சி செய்தால் இதுவும் என்ன ஆகும்? இபாதத்தாய் அல்லாஹ் தூதருக்கு கட்டுப்பட்டு அந்த நிலையிலே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அமர்ந்தால் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, நீதமாக ஆட்சி செய்த அரசனுக்கு நாளைக்கு அரசின்கிற நிலைன்னு சொல்றான் இல்லையா. ஆட்சி செய்வது என்ன? மக்களை ஆள்வது என்ன? நீதிபதியாக இருப்பது என்ன? உலக காரியம் தானே. ஆனாலும் அதை இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறை தூதருக்கு கட்டுப்பட்டு அமைத்துக் கொண்டால் அதுவும் ஒரு இபாதத்தாகும், வணக்கமாகும். இதை கொண்டு நாளை அல்லாஹ்வின் சொர்க்கத்தை அடைய முடியும், அல்லாஹ்வின் அரிசின் கீழே நிழலை பெற முடியும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் உயரமான பதவியில் அடைய வேண்டும் என்று சொன்னாலும், உச்சத்தை தொட வேண்டும் என்று சொன்னாலும் இறை நம்பிக்கை மிக முக்கியம், இறை வேதங்களுக்கு கட்டுப்படுதல் மிக முக்கியம், இறை தூதரை உண்மைப்படுத்துதல் மிக முக்கியம். இவை மூன்றும் இல்லாமல் நீங்கள் எதை தொட்டாலும் நாளை எல்லா இடத்திலும் வெற்றி கிடைக்காது என்று சொன்னவனாக இந்த உலகத்தில் உயரமான பதவிகள் அடைவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும். இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்ட நிலையில் அதை அடையக்கூடிய மக்களாக ஆக்க வேண்டும் என்று சொன்னவனாக இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஅஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمد عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய முதல் உரையில் ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ்வுக்குரியது, அவன் நாடியோருக்கு அதை கொடுத்து பெருமைப்படுத்துவான், கண்ணியப்படுத்துவான், நாடியோருக்கு அதை கொடுத்தும் எடுத்தும் கேவலப்படுத்துவான் என்பதை பார்த்தோம். அல்லாஹ்வின் தண்டனையில் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இறை வசனங்களுக்கு கட்டுப்பட வேண்டும், தூதருடைய வாழ்வியலை கட்டுப்படுத்த வேண்டும். இறை வசனங்களையும் இந்த தூதரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது என்பதை பார்த்தோம். ஆனால் நம்ம சொன்னோமா இல்லையா, அல்லாஹ் தண்டித்தான் அழித்தான்னு சொல்லிட்டு பல சமூகங்கள் சொன்னோமா இல்லையா. இந்த சமூகங்கள்லாம் சனி ஒரு மனிதராக இல்லை, அவர்களெல்லாம் ஆட்சியில் இருந்தார்கள், அதிகாரங்களில் இருந்தார்கள். அப்படி இருந்தாலும் என்ன செய்வான்ல, இறை வசனங்களுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால், இறை தூதர் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அழிவை கொடுப்பான் அல்ல. நாம் இன்றைக்கி பார்க்கின்றோமா இல்லையா, நம்ம நினைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு நம்ம இப்போ போகணும், இந்த சமூகம் போகணும் துடிக்கிறோம். ஆனால் இந்த சமூகம் போல் ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்த எந்த ஒரு சமூகமும் இல்லை. இன்றைக்கி பார்க்குறோம், நம்ம இந்த இறை வசனத்தை சொல்கிறோம், இந்த இறை வசனத்தை என்னுடைய வாழ்வில் ஏற்று நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு தடை இருந்ததா? ஒரு 50 இந்த நாடு சுதந்திரம் அடையும் தடை இருந்துச்சா?
தனியார் சட்டங்கள் நமக்கு இருந்துச்சு. என்ன செய்யலாம்? ஒரு நாள் மகாவீர் ஜெயந்தின்னு ஒன்று, அன்றைக்கி ஆடு அறுக்கக்கூடாது. ஆனால் முஸ்லீம்கள் அன்றைக்கு ஆடு அறுத்துக்கலாம், உணவுக்காக அறுத்துக்கொள்ள முடியும். இது இந்த நாட்டினுடைய சட்டம் ஒன்று இருந்துச்சு. ஆனாலும் முஸ்லீம்கள் என்ன செய்யலாம்? அவர்கள் குர்ஆன் ஹதீஸில் உள்ளபடி அவர்கள் இறைவன் தந்த சட்டத்தின்படி திருமணங்களை எடுத்துக்கொண்டு நடத்தி கொள்ள முடியும், தன்னுடைய விவாகரத்துக்களை அமைத்துக் கொள்ள முடியும், தன்னுடைய சொத்து பங்கீடை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பல்வேறு சமூகங்களுக்கு இருந்தாலும் நமக்கு அந்த சமூகத்தில் என்ன செய்யலை? தடை இல்லை. நாம் எப்படி சொல்கிறோம்? ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்தோம் என்று சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு இந்த நாட்டில் வந்து இப்போ 1 கோடி முஸ்லீம்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இது 8ல் 1 பங்கு, கிட்டத்தட்ட 8 பகுதி மக்களில் 1 பங்கு மக்கள் என்ன செய்கிறோம்? 8ல் 1 முஸ்லீமாக இருக்கிறோம். இந்த 8ல் 1 ஏதோ ஒரு ஜமாத்தை ஆண்டு கொண்டு தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு ஜமாத் அந்த ஒருவர் என்ன செஞ்சு அவருடைய ஆட்சிகள் வைத்திருந்துச்சு. அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த ஜமாத்துக்கு கட்டுப்பட்டவராக தான் இருக்கணும். இன்றைய நிலை வேறு, அதை விட்டுருவோம். ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். அவர் என்னதான் வெறுத்தாலும் பிடிக்காத ஒரு தலைவராக இருந்தாலும் அவருக்கு கட்டுப்படணும். அவர் கட்டுப்பட்டால் தான் என்ன செய்யும்? அவருடைய தேவைகள் அந்த ஊரில் பூர்த்தி செய்ய முடியும். தன்னுடைய திருமணத்தையோ, தன்னுடைய பிள்ளைகளின் திருமணத்தையோ, தன்னுடைய உறவுக்காரர்கள் சகோதரிகளின் திருமணத்தையோ நடத்த வேண்டும், மரணித்தவருடைய உடலை அடக்க வேண்டும். இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த ஜமாத்திற்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஜமாத்துகளுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான், முடிவு செய்யக்கூடிய ஒரு இடத்தில் அவர்களை வைத்திருந்தான். அப்படி இருந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வின் வேத வசனத்தை தூக்கி எறிஞ்சாங்க. இறை தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தை தூக்கி வீசிட்டு அவர்களாக ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அதன் விளைவு என்ன ஆனது? இன்றைக்கு அதை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மக்கள் படக்கூடிய இந்த சமூகம் படக்கூடிய இன்னல்களுக்கெல்லாம் மிக காரியம், இதற்கு முன்பு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்திருந்தானே, அந்த அதிகாரமிக்க பதவியில் அமர்ந்திருந்தவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தை திரும்பி பார்க்கவில்லை. இறை தூதர் சொன்னதை அவர்கள் என்ன செஞ்சாங்க? மறுத்தார்கள். ஏன் வழியை கடைபிடி அப்படின்னாங்க. ஒரு மனுஷன் ஒரு ஊரில் ஒரு ஜமாத்தில் வாழக்கூடிய ஒரு தனிநபர் அல்லாஹ்வின் தூதரை நான் புறக்கணிக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னா அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறது வேற. இறை வசனத்துக்கு கட்டுப்பட மாட்டேயா? நீ என்ன இறை வசனத்தை எனக்கு சொல்றது? நான் சுதந்திரமான மனிதன், நான் இறை வசனத்துக்கு கட்டுப்பட முடியாது என்று சொன்னால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறது வேற. நான் ரசூல்லா சொன்னபடி தான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு கல்யாணத்தை நடத்தி வைங்க, உனக்கு தஃப்தர் கிடையாது, உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் எப்படி தொழுதார்களோ அப்படிதான் நாங்கள் தொழுவோம், உனக்கு பள்ளியில் இடம் இல்லை. பார்த்தோமா இல்லையா? இறை வசனம் இதை தான் சொல்கிறது, இதை செய்வேன். உனக்கு ஊர் விளக்கம், உன் கூட ஊருக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஊரை விட்டு ஒன்று விலகிக்கும். எத்தனை பெரிய அநியாயங்கள் நடந்துச்சா இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கல? அல்லாஹ் சொல்றான், உங்கள் மீது உங்கள்கிட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்தாச்சு, நீதி செலுத்தக்கூடிய நிலையை உங்களை உட்கார வச்சாச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த சட்டம் எப்படி, அந்த நீதி எப்படி செலுத்தணும்? நீ உன்னுடைய பெற்றோருக்கோ உறவினருக்கோ அதனால் கேடு இருந்தா கூட நீ நீதியை தான் செலுத்தணும். அதனால சொல்றான், நீதி செலுத்தக்கூடிய அரசனுக்கு அரசின் கீழே நிலையில் நல்லா சொல்றான். ஆனால் என்ன ஆயிடுச்சு? என்னட்ட அதிகாரம் இருக்கு, குர்ஆனத்துக்கு ஓரமாவை, அல்லாஹ்வின் ரசூலுல்லாஹ் மௌலூத் ஒருத்தா அவரை ஓரமாவை. எங்கிட்ட சட்டம் இருக்குப்பா, எங்க பைலா இருக்கு, எங்க ஊர்ல பழக்கம் இருக்கு, எங்களை முன்னோர்கள் செய்த வழிமுறைகள் இருக்கு. அது குர்ஆனுக்கு முரணாக இருந்தா என்ன, குர்ஆனுக்கு முரண் இல்லாட்டி என்ன, எப்படி இருந்தா என்ன, அதுதான் நீ கேட்கணும். உனக்கு தஃப்தரை ஏன் தர முடியாது? திருமணம் செய்து வைக்க முடியாது, எதற்காக வைக்க முடியாது? நீ தொப்பி போட மாட்டேங்கிற, தொப்பிக்கும் திருமணத்துக்கு சம்மந்தம் இருக்கா? தொப்பிக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இருக்கா? நீ மாலை அணிய மாட்டேங்கிறப்பா, அதனால உனக்கு தஃப்தர் தர முடியாது. அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா ஓதுனாதான் திருமணம். இங்க இதெல்லாம் இறை சட்டமா? அல்லாஹ்வின் தூதர் காட்டியிருந்த வழிமுறையா? இவற்றையெல்லாம் அதிகாரம் மிக்கவர்கள் யார் பொறுப்பில் இருந்தார்களோ அவர்களெல்லாம் செய்தார்கள். அதன் விளைவு தான் என்ன செஞ்ச அல்லாஹ் இன்றைக்கு செல்லா காசு ஆக்கிட்டு இருக்கான் இல்லையா? இன்னைக்கு சொல்றான், தனி சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது, தனி வாரியம்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் சொல்றானா இல்லையா? இன்னைக்கு அதுக்கு காரணம் என்ன? நம்ம அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி ஒன்று நினச்சிக்க கூடாது. மேலேருந்து கல்மாரியை பொழிவான், பூகம்பங்களை அனுப்புவான் அப்படிலாம் நினச்சிக்க கூடாது. அல்லாஹ் இந்த சமூகத்தை இழிவுபடுத்துவதற்கு ஒரு தண்டனை தாண்டி. அப்போ என்ன செய்யணும்? இப்படி இழிவுக்குள்ள நிலையிலும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் சோதனைகளும் இருந்த நிலையிலும் ஒரு மனிதன் நல்ல மனிதனாக வாழ வேண்டும், இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும், நாளை மறுமையில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் இந்த வேதத்தை பின்பற்ற வேண்டும், வேத வசனங்களுக்கு கட்டுப்பட வேண்டும், தன்னுடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதை தடுத்தானோ அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும், அல்லாஹ் எதை அனுமதித்தானோ அதை செய்து கொள்ள இருக்கணும், அல்லாஹ் ஏவிய ஏவல்களை செய்ய வேண்டும், இந்த தூதரை கொண்டு வகியாக எதை அறிவித்தானோ அவற்றை பின்பற்ற வேண்டும், இந்த தூதரை உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான் இல்லையா, அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவதையும் அவர் எப்படி நேசிப்பார்கள் தெரியுமா?
ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அசீரத்துக்கும், அவர்கள் பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, சகோதரர்களை விட, மனைவிகளை விட, உறவினர்களை விட, அம்வால் நிக்தரஃப்தும்ஹா, அவர்கள் சேர்த்து வைத்த செல்வங்களை விட, திஜாரத்தும் தகசமுன கசாதஹா, அவர்கள் அஞ்சுகின்ற வியாபாரத்தை விட, இப்போ தர்லவு மசாக்கீனி தர்லவுனஹா, அவர்களுடைய ஆசையாசையை கட்டி வைத்த இல்லத்தை விட அவர்கள் எப்படி நேசிப்பார்கள்? அல்லாஹ்வை நேசிப்பார்கள், இறை தூதரை நேசிப்பார்கள், அல்லாஹ்வின் பாதையில் தன்னுடைய உயிரை விட வேண்டும் என்று சொன்னால் அதை நேசிப்பார்கள். அல்லாஹ் சொன்னான் இல்லையா? அல்லாஹ்வை நேசிக்கிறதுனா என்ன? இறை வசனங்களுக்கு கட்டுப்படுதல் தான். இறை கட்டளை கட்டுப்படுதல் தான் அல்லாஹ்வை நேசிப்பது. இறை தூதரை நேசிப்பது என்றால் என்ன? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்காங்களா? நேசிப்பது என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் நமக்கு சொன்னார்களோ அதை செய்ய வேண்டும், எவற்றையெல்லாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் இறை தூதர் காட்டி தந்தாரோ அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ்வின் தூதர் நேசிப்பு. அப்போ இந்த மாதிரி நேசம் கொண்டால்தான் என்ன செய்யலாம்? நாளைக்கு எல்லா இடத்துல சொர்க்கத்தை அடைய முடியும், மிகப்பெரிய பரிசை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இறைவனுடைய இறை வேதத்திற்கு கட்டப்பட வேண்டும், இறை தூதருக்கு கட்டப்பட வேண்டும். அப்படி கட்டுப்பட்டு வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் இந்த உலகத்திலும் அல்லாஹ் நிம்மதியாகவும் உயர்ந்த பதவிகளையும் அந்தஸ்துகளையும் ஆட்சியும் அடையக்கூடிய மக்களாக மாற்றுவான். நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சேர்ப்பான் என்று சொன்னவனாக, அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.